சிம்மராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருந்து சஞ்சரித்து வந்தார். உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார். ஸோ அஷ்டமத்து சனியால் ஏற்பட்ட கெடுபலங்களை 11ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் கொஞ்சம் தடுத்து ஓரளவுக்கு நல்லதை பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு வராரு. இது விரை செலவில் ஏற்படுத்தும். ஆனால் 8ல் இருக்க சனி வீண் விரயத்தை ஏற்படுத்தும். மொத்தம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 8ல் இருக்க சனி பகவானால் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 12ல் குரு வரதால் தூக்கம் பாதிக்கப்படும். ஸோ தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கு தூக்கம் இல்லைனாலே உங்களுக்கு கவனம் சிதற ஆரம்பிக்கும். அதனால் உங்களால் எதையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வேலையை பண்ண முடியாது. ஸோ குறிப்பாக மாணவர்களுக்கு நல்லா படித்து மேலே வரணும்னு நினைக்கிறேன்னா, அதாவது யூஸ்வலாக அவங்க ஒரு 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த டிரான்சிட்டில் ஒரு 5 ஹவர்ஸோ இல்லை 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஓரளவுக்கு நல்ல கிரேட்ஸ் வாங்க முடியும். அதனால் மாணவர்களுக்கு இது ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏதாவது ரிஸ்க் எடுத்து, அதாவது இப்போ ஒரு பிரான்ச் இருக்குது, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது ரிஸ்க் எடுத்தாங்கன்னா நிறைய பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஏன்னா 8ல் இருக்க சனி பகவான் அதுலனா லாஸஸ் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னா அது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா 12ல் இருக்க குரு பகவான் இருக்கிறதால சுபகாரியங்கள் நடத்தலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணுன்னா அது நடத்தி முடிச்சிருவீங்க. ஆனால் பணம் தனியாக செலவழிதுன்னு சொல்லலையே, அந்த அளவுக்கு செலவாகும். ஸோ அதனால் உங்களுக்கு பட்ஜெட் போடும்போது எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அதை விட கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு ஆகிறதுக்கு பிளான் பண்ணிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம். அது மொத்தத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு இது குரு பகவானால் அந்தளவுக்கு பெருமளவு பாதிப்புகள் இல்லைன்னா கூட 8ல் இருக்க சனி கொஞ்சம் பாடப்படுத்தும். அதே மாதிரி ராகு கேதுகளோட பயிற்சியும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஏன்னா இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது கேது ஜென்மராசியில் இருக்கார். அதுவுமே உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதே மாதிரி 7ல் இருக்க ராகுவாலையும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ சிம்மராசிக்காரங்க ரொம்ப பொறுமையாக இந்த டோட்டலாக இந்த 1 வருஷ காலகட்டத்தை கிடக்கணும். உங்களுக்கு நல்ல பலன்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் சிம்மராசிக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறத சொல்ல முடியும்.